தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்து நோட்டுகள் செல்லாது அப்படிங்கக்கூடியதுக்கு சம்மந்தமான ஒரு அறிவிப்புகள் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இனி 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது. வரப்போகும் புதிய நோட்டுகள் ரிசர்வ் வங்கியின் அதிரடி முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாயிருக்கு நியூஸ். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பணம் கிடையாது. அது வந்து பிரிவர்த்தைக்கான ஒரு கருவி மட்டும் இல்லாமல் அது நாட்டின் பொருளாதாரத்தின் அடையாளமாக இருக்குது. அதனால யூபிஐ மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் அதிகரிச்சதுனால பண தேவைங்கிறது வந்து குறைஞ்சிருக்குது. இருந்தாலும் கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, பணம் வந்து புழங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. காகித நோட்டுகள் அதிகமாக யூஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம வச்சிருக்கிற நோட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா காகிதத்துல செய்யக்கூடிய நோட்டுகள். உங்களுக்கே தெரியும், சில நோட்டுகள்லாம் நம்மள்ட்டே கிழிஞ்சிருக்கும். நம்ம வந்து வாங்கினோம்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு பொருள் வாங்கிட்டு நோட்டு கொடுத்தோம்னா இல்லப்பா கிழிஞ்சிருக்கு நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க. இது ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காகித நோட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் வரும்போது முழுசா என்ன ஆயிரும், நோட்டே யாரும் கையில வச்சுக்க மாட்டாங்க, ஒன்னா பேங்க்ல தான் காசு இருக்கும், வீட்டுல கையில நோட் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிதான் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது. இன்னும் வந்து சிட்டி தவிர, சிட்டினா வந்து இந்த பெருசா பாத்தீங்கன்னா பெங்களூரு, சென்னை, அதுக்கப்புறம் அங்கங்க ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா காசு எடுத்துட்டு போறதில்ல. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க, படிச்சுட்டு இருக்கவங்க, வேலைக்கு போறவங்களாம் வந்து ஆன்லைன்லயே டிரான்சாக்ஷன் பண்ணாலும் மத்தவங்க எல்லாம் இன்னுமே காசு வச்சுட்டு தான் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய அன்றாட செலவுகளே செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்தாங்க கவர்மெண்ட்டும் இது ஏதோ ஒரு இடத்துல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக முழுசா பணம் எல்லாம் பேங்க்குக்கு வரும்னு நினைச்சாங்க, வரல. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களே வந்து அந்த காகித நோட்டை வந்து நாங்க ஒவ்வொரு தடவையும் அச்சடிச்சு கொடுக்குறோம், அது கிழிஞ்சிட்டு வர்றது வந்து பேங்க்குக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிழிஞ்சது பேங்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பேங்க்ல இருந்து வெளியே போக கூடாது. ஏன்னா வந்து சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் என்னன்னா, பேங்க்குக்கு வந்து கிழிஞ்ச நோட்டு கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க, ஆனா பேங்க் வெளியே வந்து கிழிஞ்ச நோட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க உடனே பேங்க் கிழிஞ்ச நோட்டு வருதுன்னா அதை கணக்கு கொடுப்பாங்க, கவர்மெண்ட் கணக்கு கொடுத்து அந்த கிழிஞ்ச நோட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் புது நோட்டு வந்து தயாரிப்பாங்க, புழக்கத்துக்கு விடுவாங்க. இப்படியே அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால நோட்டுகள் வந்து அழுக்காயிட்டே இருக்கு, கிழிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த பேப்பர்ல இருந்தனால தானே இது கிழியுது, பேசாம இது என்ன பண்ணிடலாம்னா பாலிமர் அல்லது பிளாஸ்டிக் நோட்டுகளாக மாத்தலாம்னு சொல்லிட்டு இப்போது திட்டமிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும், இப்ப நம்ம வச்சிருக்க பேப்பர் நோட்டுகள் எல்லாத்தையுமே நிறுத்திடுவாங்க, அது செல்லாது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மற்றும் பாலிமர் நோட்டாக மாத்த போறாங்க. இதுக்கு அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்னா மற்றும் மும்பையில வந்து ஆர்பிஐ ஆலோசனை கூட்டத்துல வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. பாலிமர் நோட்டுகளை குறித்தும் இன்னும் பிளாஸ்டிக் நோட்டுகளை குறித்தும் வந்து என்ன பண்றாங்க, யோசிச்சுட்டு இருந்த போது, பேசிட்டு இருந்த போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒண்ணு இது அழுக்காவது கிழியுது பேப்பர் நோட்டுகள், ரெண்டாவது நிறைய கள்ள நோட்டுகள் வந்து கொண்டே இருக்குது. அப்ப கள்ள நோட்டுகளை தடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் மற்றும் பாலிமர் நோட்டுகளுக்கு போறதன் மூலமாக கள்ள நோட்டுகளை தவிர்க்க முடியும். பேப்பர் நோட்டா இருந்தா ஈஸியா என்ன ஆயிருது, அவங்க வந்து கள்ள நோட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா போயிருது. இதே நம்ம சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருந்தா இருக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு பாட்னா மற்றும் மும்பைல நடந்த ஒரு கூட்டத்துல வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்க, முடிவு பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அந்த கூட்டத்துல 2.5 மடங்கு சொல்றாங்க, சாரி 2.5 வருஷம் கிடையாது, 2.5 மடங்கு வந்து பேப்பர் நோட்டுகளை விட இந்த பிளாஸ்டிக் மற்றும் பாலிமர் நோட்டுகளுடைய ஒரு லைஃப் இருக்குமாமா. நார்மலா நமக்கு வந்து இதை வந்து எப்படி கிழியுதோ அதை விட 2.5 மடங்கு டைம் ஆகிதான் அது வந்து கிளியறதோ இல்லை வந்து அது ஏதாவது ஆகிறதோ இருக்குமாமா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, ஈஸியா வந்து பேப்பரை வாட்டை வந்து கிளியாம இருக்கும். கிளியாம இருந்தா என்ன பண்ண தேவையில்லை, மறுபடியும் புதுசா அச்சடிக்க தேவையில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வந்து அச்சடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல கிழிஞ்சிட்டு வரதை அப்பப்ப அச்சடிச்சுட்டே இருப்பாங்க. 100 கோடி ரூபாய்க்கு அச்சடிச்சது போக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை கிழிஞ்ச நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி அச்சடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இது 2.5 மடங்கு வந்து அதை விட வந்து லைஃப் கொடுக்குதாமா. அதனால உங்களுக்கு அடிக்கடி வந்து அச்சடிக்கக்கூடிய செலவு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நார்மலா பேப்பர் அச்சடிக்கிற மாதிரிலாம் அச்சடிக்க முடியாது, அதுக்கெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய செலவெல்லாம் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம காயின் யூஸ் பண்ணுவோம் பாருங்க, நம்ம காயினுடைய வேல்யூ 1 ரூபா காயினுக்கு 1 ரூபாய்க்கு மேல அவங்க செலவு பண்ணி தான் அதை அடிப்பாங்களாமா. நமக்கு அந்த காயின் 1 ரூபா தான், ஆனா அதுக்கு அவங்க அடிக்கிறதுக்கு ஆகிற செலவு பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு மேல ஆயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நிறைய விஷயங்களை வந்து காயின் எல்லாம் குறைச்சு விட்டு நோட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப நோட்டுலயே வந்து பேப்பருக்கு பதில் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பாலிமர் மற்றும் பிளாஸ்டிக்லயே கொண்டு வர போறதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இது வேற எங்கேயாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வியட்நாம், ரொமேனியா, புருனோ, பப்புவா
போன்ற 60 நாடுகள்ல இது இருக்குது. அப்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது சரி நாமளும் செய்யலாம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு முயற்சியும் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்தியால. அப்ப என்ன பண்ணாங்கன்னா 10 ரூபா நோட்டு இருக்குல்ல, அந்த 10 ரூபா நோட்டுல வந்து அடிச்சு பார்த்தாங்க. 10 ரூபா நோட்டுல வந்து பாத்தீங்கன்னா 1 பில்லியன் அளவுக்கு, 1 பில்லியன்னா எவ்வளவு சொல்லலாம், 1000 கோடின்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு வந்து அடிச்சு பார்த்தாங்க 10 ரூபா நோட்டை. ஏன்னா ஒரு தடவை அடிச்சாலும் 1 2 எல்லாம் அடிச்சு பார்த்துட்டு முடியாது. 10 ரூபா நோட்ல எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக்கா மாத்தலாம்னு ட்ரை பண்ணாங்க. எவ்வளோ 2012லயே ட்ரை பண்ணவங்க ஏன் விட்டுட்டாங்கன்னா, ஏடிஎம் மிஷின்ல காசு எடுக்கும் போது அந்த 10 ரூபா நோட்ல வரமாட்டேன்ருச்சு, சிக்கிக்கிச்சு. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஏடிஎம் மிஷினுடைய அமைப்புக்கு அந்த பிளாஸ்டிக் நோட்டை வந்து உள்ள தள்ளுறது வெளியே தள்ளுறது அப்படிங்கிறது அதுக்கு சிரமமா இருந்துச்சு. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை கைவிட்டுட்டாங்க. அந்த 2012க்கு பின்னாடி இப்ப வந்து 14 வருஷம் கழிச்சு இப்ப மறுபடியும் முடிவெடுத்திருக்காங்க. இப்ப இதை செய்ய போறாங்க. இப்ப இதை செய்யணும்னா என்ன பண்ண போறாங்கன்னா, மிஷின் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தணுமா, மிஷின்ல ஒரு சின்ன கருவியை அதுக்காக ஆட் பண்ணுமாமா. அந்த கருவியை ஆட் பண்ணிட்டா கரெக்டா அந்த 10 ரூபா நோட்டு வெளியே வந்துடும். அப்ப வந்து 10 ரூபா நோட்டு மட்டும், இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா எல்லாத்தையுமே மாத்த போறாங்க. அப்ப எல்லாத்தையும் மாத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எல்லா நோட்டுக்குமே தகுந்த மாதிரி அந்த ஏடிஎம் வந்து மாத்திடுவாங்க. இது எல்லா ஏடிஎம் சென்டர்லயும் மாத்துனதுக்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்தினா மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது முதல் விஷயம். அடுத்து 2வது விஷயம், இது எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்னா, என்ன ஒரு தகவல் கிடைக்குதுன்னா, எப்படி வந்து நமக்கு இது 500 ரூபா நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்களோ அந்த மாதிரி இதையும் என்ன பண்ணுவாங்க, செல்லாதுன்னு அறிவிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி செல்லாதுன்னு அறிவிச்சாலும் கூட நமக்கு பெரிய நஷ்டம் இருக்காது. ஒரு டைம் கொடுப்பாங்க, 3ல இருந்து 6 மாசம் வரை டைம் கொடுத்து, அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய காசுகளை வந்து வங்கியில கொடுத்து நீங்க கணக்கு கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாங்கிற மாதிரி வரும். பொதுவா இப்ப நிறைய பேர் வந்து பேங்க்ல தான் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. வச்சிருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி நார்மலா இந்த நகராட்சிகள்ல படிக்காதவங்க, பொதுவா வந்து பெரியவர்கள் இதை தான் பயன்படுத்துறாங்க, கையில தான் வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், பேங்க்ல கொடுத்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. எல்லாமே இருக்கட்டும். இது எப்ப நடைமுறைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடைமுறைக்கு கொண்டு வருவாங்களாமா. எப்படியும் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிரும்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். ஏடிஎம்ல இருக்கக்கூடிய மிஷின்ல இருக்கிற அந்த ஒரு சின்ன டிவைஸை மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல வந்து என்ன மாதிரி வந்து இது பண்ணுவாங்க, எல்லாமே வந்து பேன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு வெளியே விடுவாங்க. அப்படி இல்லாட்டினா, ஏன்னா அப்படிதான் ஆல்ரெடி என்ன பண்ணாங்க, 500 ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, 2000 ரூபா நோட்டை அவங்களே வெளியிட்டாங்க. 500 1000 செல்லாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2000 ரூபா நோட்டை அவங்களே வெளியிட்டாங்களா. அந்த மாதிரி வந்து செல்லாதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வெளியே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டினா வர்றது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க வந்து பேங்க்ல தான் வந்து கொடுக்கணும் இல்லை. நீங்க வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ டிசம்பர்ல அது நடைமுறைக்கு வருதுன்னா, அடுத்து வந்து ஒரு மார்ச் வரை நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து செலவு பண்ற காசெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் வந்து அதை கலெக்ட் பண்ணி அதுக்கு பதில் வந்து வெளியே விடுறதெல்லாம் பிளாஸ்டிக் நோட்டா வெளியே வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, வாங்குறதெல்லாம் வந்து காகித நோட்டா இருந்துச்சுன்னா ஒரு டேட்குள்ள எல்லா காகித நோட்டையும் கொடுத்துருங்க, கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்கன்னு சொன்னாங்கன்னா அதோட நம்ம பொருளாவும் வாங்கிக்கலாம், ஒப்படைச்சிடலாம், கணக்கு கொண்டு போயிடலாம், பேங்க்குள்ள போட்டுடலாம். இப்படி பண்ணிட்டாங்கன்னா கூட என்ன பண்ண முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். பார்க்கலாம் எப்படி இவங்க வந்து நடைமுறைப்படுத்த போறாங்கன்ட்டு. வெறும் வந்து நோட்டு மட்டும் மாத்தணும்னா நம்ம சொன்ன மாதிரி இப்படி கூட பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கணக்குல வராத நோட்டெல்லாம் வந்து சொன்னாங்களே, கள்ள நோட்டெல்லாம் கண்டுபிடிக்கணும், அப்படி இருந்தா அது வேற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கரெக்டா வந்து கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். யாராவது பதுக்கி வச்சிருக்காங்க காசு அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் சிரமம் இருக்கும். எப்படியும் வந்து இது 1ல இருந்து 2 வருஷத்துக்குள்ள நடைமுறை பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 1-2 வருஷத்துக்குள்ள நமக்கு முழுசா பிளாஸ்டிக் நோட்டுகளாக மாறிடும். இப்போதைக்கு நம்ம பணம் எல்லாமே செல்லும், நம்ம போய் வாங்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அறிவிப்பு வரும்போது பாத்தீங்கன்னா செல்லாது. அந்த அறிவிப்பை இப்ப கொடுக்க மாட்டாங்க. 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் ஆகும். ஆனா அதற்கான முயற்சிகளும் வேலைகளும் இன்னில இருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க.